விஷ் யூ ஆல் ஹாப்பி சாபத். இன்றைக்கி மிஷன் ரிப்போர்ட் வந்துட்டு த ப்ரௌன் டோர். இங்கே இந்த மிஷன் ரிப்போர்ட் வந்துட்டு இங்கே அட்வென்டிஸ் சர்ச் ஜான்சிபார் ஐலாண்ட்லேருந்து. ஸோ இது வந்து தான்சானியா பாட்டுள்ள ஆஃப்ரிக்கன் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஒரு சாபத் மார்னிங்கில் வந்துட்டு என்னாச்சுன்னா, இந்த ஆஃப்ரிக்கன் ஐலாண்ட் ஆஃப் ஜான்சிபாரில் ஜோஷியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டாக்டர், அவர் வந்து ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணுறாரு, செவன்த் அட்வென்டிஸ் கிளினிக் அந்த ஐலாண்டில். ஓப்பன் பண்ணிவிட்டு அது வந்து ஓப்பன் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு சனிக்கிழமை வந்து அவர் ரெடி ஆகிட்டு இருக்கார் சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கார். அவர் கதவில் வந்துட்டு நாக் பண்ணுறாங்க. இதுவரையும் அவர் சர்ப்ரைஸ் ஆகிட்டார். ஏன்னா இதுவரையும் யாருமே அவர் கிளினிக்கில் வந்து நாக் பண்ணது கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு மாதங்கள் தான் ஆகுது அந்த இடத்துக்கு வந்து. ஏன்னா அந்த ஐலாண்டில் வந்துட்டு பீப்புள் வந்து நாக் பண்ண மாட்டாங்களாம். அவங்களுக்கு யாராவது வீட்டிலேருந்து அட்டென்ஷன் வேணும்னா அவங்க வந்து ஜோராக கத்தி அலோ அலோ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஆனால் இது நாக் பண்ணுறது வந்துட்டு தான்சானியா மெயின்லேண்டில் தான் அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் இந்த மாதிரி நாக் பண்ணுற பழக்கம். ஆனால் எப்படி என்னோடய டோரை வந்து லாக் பண்ணுறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணனா, அவரோட கதவு வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் பெரிய கதவான். அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோன்னே அவர் வந்து 7 பேரை பார்க்குறாரு வெளியே. அவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இவருக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. யாருன்னா ஒரு 3 ஆண்கள், ஒரு பெண், அப்புறமா ஒரு டீனேஜ் பையன், அப்புறமா 2 சின்ன பிள்ளைங்க. இந்த 7 பேரை பார்த்தோன்னே அவர் கேட்குறாரு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த மனுஷன் சொல்கிறாரு, டாக்டர் இது கிளினிக்குன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் உங்கள் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பேசணுமா? என்ன பேசணும்? வாங்க, சரி வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த மனுஷன் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். அப்போ அந்த மனுஷன் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நான் மோசஸ், இது என்னோடய ஒய்ஃப், இது என்னோடய பிள்ளைங்க, இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எசேக்கியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு கதையை சொல்கிறாரு. அவர் வந்து தூக்கத்தில் வந்து ஒரு சொப்னத்தை பார்த்தாராம். அந்த சொப்னத்தில் வந்துட்டு அவரை வந்து இந்த நெய்பர்ஹுட் இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தத்தை கேட்டாராம். அந்த சத்தத்தில் என்ன கேட்டாருன்னா, ஒரு பெரிய ப்ரௌன் டோர் இருக்கும், அந்த கதவை போய் நீ நாக் பண்ணணும், நாக் பண்ணிட்டானா அந்த கதவு திறக்கப்படும், அந்த கதவு திறக்கப்பட்டுச்சுன்னா அதில் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஆள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கனவு வந்துச்சான். அவர் ஏஞ்சி அதை இக்னோர் பண்ணிட்டாராம் அந்த கதவை. திருப்பி வந்துட்டு அந்த ட்ரீம் வந்துட்டே இருந்துச்சான். அவர் இக்னோர் பண்ணாலும் அந்த சத்தம் அவரை விடலையாம். திருப்பி அந்த கனவு வந்து வருதான். நீ நெய்பர்ஹுட் போ, பெரிய ப்ரௌன் டோர் இருக்கும், அந்த கதவை போய் தட்டு, அந்த இடத்துல வந்து கிறிஸ்டியன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து திரும்பி அந்த இது சொன்னோன்னே அதை வந்து அவரால் இக்னோர் பண்ண முடியல. ஏன் எனக்கு திரும்பி இந்த காரியங்கள் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி, அவரோட ஃபேமிலியும் அவரோட ஃப்ரெண்ட் எசேக்கியலையும் கூப்பிட்டுட்டு அந்த நெய்பர்ஹுட்டுக்கு வந்து அந்த சனிக்கிழமை காலையில் அந்த நெய்பர்ஹுட் அந்த இடத்துல வந்தோடனே எந்த கதவுமே அந்த மாதிரி ப்ரௌன் டோர் இல்லையா. இந்த கிளினிக்கில் மாத்திரம்தான் அந்த ப்ரௌன் டோர், அவ்வளோ பெரிய கதவு இருந்துச்சு. அவருக்கு சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் வந்துட்டு இந்த கிளினிக்கில் மாத்திரம்தான் காணப்பட்டுச்சான். ஸோ அவர் அந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த ப்ரௌன் டோரை பார்த்தோன்னே அது மூடி இருந்துச்சான். திருப்பி டக்குன்னு சத்தம் கேட்டாராம். என்ன சத்தம் கேட்டாருன்னா, நாக் பண்ணு. ஸோ இவர் வந்து போய் கதவை தட்டுறாரு. தட்டினோடனே அவர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோடனே ஜோஷியாவோட ஸ்மைல் பார்த்தோன்னே, நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்ட்டு இந்த மோசஸ் கேட்குறாராம். அவர் என்ன அந்த ட்ரீமில் பார்த்தாரோ கரெக்டாக அதே மாதிரி, நீங்கள் கிறிஸ்டியனா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியா டாக்டர் சொல்கிறாரு. சொன்னோன்னே ஜோசியா சொல்கிறாரு, இதெல்லாம் பேசி முடித்தோன்னே, இன்றைக்கி வந்து வர்ஷிப் டே, நான் வந்து ஆக்சுவலி சர்ச்சுக்கு ரெடியாக இருக்கேன், நான் சர்ச்சுக்கு போக போகிறேன், நீங்கள் வரீங்களா என் கூட அப்படின்ட்டு ஜோசியா வந்து மோசஸை பார்த்து கேட்குறாரு. மோசஸும் உடனே அக்ரி பண்ணிக்கிறார். நான் வரேன் உங்கள் கூட சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே குரூப்பாக என்ன பண்ணாங்கன்னா, ரோட்டில் நடந்து போய் பஸ்ஸை பிடிச்சி அவங்களோட ஹவுஸ் சர்ச்சுக்கு, டாக்டர் ஜோஷியா வந்து அவரோட ஹவுஸ் சர்ச்சுக்கு கொண்டு போய் திரும்பி கிளினிக்கு கொண்டு வராங்க. லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டுட்டு திருப்பி கிளினிக் கூப்பிட்டு வராரு. மோசஸும் அவங்க குடும்பமும் வந்துட்டு இதை வந்துட்டு எல்லா வாரமும் சாபத்துக்கு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோஷியா பார்க்க வந்தாங்க. அதே மாதிரி ஜோஷியா சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. எல்லா வாரந்தோறும், ஓய்வு நாள் வாரந்தோறும் அவங்க ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தாங்க.
அப்புறம் ஜோஷியா வந்து என்ன பண்ணாருன்னா அவங்க வீட்டுக்கு போய் பைபிள் ஸ்டடி கொடுக்க ஆரம்பித்தார். அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு நிறையா கற்றுக் கொடுத்தாரு. ஸோ இந்த ஜான்சாபியர் 7 இயர்ஸாக இந்த ஜான்சாபியரில் வந்து சர்ச் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு லிட்ரேச்சர் இவாஞ்சலிஸ்ட் நடந்தது கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட் எசேக்கியலும் வந்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோசஸ் குடும்பமும் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஜோஷியா என்ன பண்ணுறாருன்னு ஒரு பாஸ்டருக்கு வந்து இவங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்றாரு. அந்த அவர் இங்கே இருக்க இடத்துல ஒரு பாஸ்டருக்கு கனெக்ட் பண்ணி விட்றாரு. கனெக்ட் பண்ணி விட்டோன்னே அந்த பாஸ்டரும் அவங்களுக்கு மீட் பண்ணுறாங்க. இவங்களும் மோசஸ் ஃபேமிலியும் எசேக்கியலும் அவங்க ஃப்ரெண்ட் எசேக்கியலும் எல்லாரும் சேர்ந்து பேப்டிசம் எடுக்கிறாங்க. அந்த பாஸ்டருக்கு அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இத்தனை வருஷமாக நான் இந்த இடத்துல இருக்கேன், இது வரைக்கும் ஒரு பேப்டிசமும் நான் கொடுத்தது கிடையாது, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேப்டிசம் நான் கொடுக்குறேன் இந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் வந்து அங்கே சொல்கிறாரு. இந்தியன் ஓஷனில் தான் ஃபர்ஸ்ட் பேப்டிசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஜோசியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த இந்த குடும்பம் வந்து இந்த 2 men கமிட் ஜீசஸ்க்கு வந்து அவங்க லைஃப்பை கமிட் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார் டாக்டர் ஜோஷியா. அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஜோஷியா வந்துட்டு இந்த ஜான்சாபியர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இந்த டிஸ்பென்சரி கிளினிக்கை வந்து என்ன பண்ணணும், புதுப்படுத்தணும். இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் இந்த காரியங்கள் நடந்த பிறகு டாக்டர் ஜோஷியாவுக்கு வந்து இந்த பழைய பில்டிங்கை வச்சுட்டு இருக்கக்கூடாது. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அந்த ப்ரௌன் டோர் இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் இந்த ப்ரௌன் டோர் எடுத்துகிட்டு இந்த 2 பில்டிங்ஸை வந்து மாடர்ன் பில்டிங்காக கட்டணும், மாடர்ன் பில்டிங்காக கட்டி நிறையா பேரை ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை இது பண்ணுறாங்க. ஸோ நம்மளை வந்து இந்த 13 சாபத் ஆஃபரிங் வந்து இந்த பில்டிங் ப்ராஜெக்ட் அந்த கிளினிக்கை வந்து நல்லா மாடர்ன் பில்டிங்காக 2 பில்டிங்ஸாக கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்புகிறாங்க. ஸோ நம்மளோட காணிக்கைகளை கொடுத்து அந்த கிளினிக் கட்டப்பட்டு அநேகருக்கு சத்தியத்தை அந்த டாக்டர் ஜோஷியா எப்படி அந்த குடும்பத்துக்கு எடுத்து சொன்னாரோ அதே போல் அநேகரை ரீச் பண்ண ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென்.